வாங்க ரவா கிச்சடி எப்படி செய்கிறீங்க இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரவா கிச்சடி இந்த மாதிரி நீ செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதாரணமாக உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த கிச்சடி இது போல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாங்க ரவா கிச்சடி எப்படி செய்கிறீங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதை நல்லா பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா நான் சிம்மில் வச்சுருக்கேன். இதில் 1.25 கப்பு இந்த டம்ளரில் நான் எடுத்திருக்கேன். ரவையை பார்த்திங்கன்னா செவக்காமல் லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ ரவை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வறுத்தா போதும். ரவையோட வாசம் வருது. இப்போ இந்த வந்து ஒரு தட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பார்த்திங்கன்னா கல்பாசி சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதை கீரி தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி புதினா சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி அளவுக்கு போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த டம்ளர் ரவை எடுத்தோமோ அந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா 1க்கு 3 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். 1.25 டம்ளர் நான் ரவை எடுத்துருந்தேன். இப்போ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சு நல்லா கொதித்த பிறகு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். இப்போ காஞ்ச பட்டாணினால நான் ஊற வச்சு நான் சேர்த்துருக்கேன். அதே நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தண்ணி வந்து நம்ம எல்லாத்தையும் வதக்கி வச்சு தண்ணி சேர்க்குறப்பே நம்ம அதோட சேர்த்து வேக வச்சுக்கோங்க.
இப்போ ஓரளவு தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டேஜில் சிறிதளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.